ஐன்ஸ்டீன் சொன்னார், நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றால் அன்றைக்கு மட்டும் அப்படி ஒரு பரிசு இருந்திருந்தால், ஏன்னா நோபல் பரிசு அறிமுகமானதே 1901 தான். ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அந்த ஆண்டு 1686. அன்று மட்டும் நோபல் பரிசு என்று ஒன்று இருந்திருந்தால் ஐன்ஸ்டீன் சொன்னார் 16 நோபல் பரிசுகளை இந்த ஒரு புத்தகம் வென்றிருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய அற்புத புத்தகம்தான் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா. உண்மையிலேயே ஆஸ் இன்ஜினியர்ஸ் நாம் கைத்தட்டி வரவேற்க வேண்டிய அற்புத அறிஞன் ஐசக் நியூட்டன். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி, நம்மால் அசந்து போக வேண்டும். சிங்காரவேலர் அவர் இறந்து போவதற்கு 15 நாட்களுக்கு முன் 50,000 புத்தகங்களை கொண்டு போய் நம்முடைய தேவனைய பாவாணர் நூலகத்தில் கொடுத்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதைவிட பெரிய படிப்பாளி. லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி லைப்ரரியில 2 பேரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒருவர் தான் கார்ல் மார்க்ஸ், தாஸ் கேபிட்டல் எழுதியவர். அதற்கு பக்கத்தில் இன்னொருவர், அவர்தான் டாக்டர் அம்பேத்கர். அதற்கு கீழே எழுதியிருப்பார்கள், இந்த நூலகத்தின் எல்லா புத்தகங்களையும் படித்த 2 பேர் இவர்கள் தான் என்று எழுதியிருப்பார்கள். பகத்சிங் 1931ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்படுவதற்கு போய் பகத்சிங்கை அழைக்கிறார்கள். பகத்சிங் சொல்லுகின்றார், எனக்கு இன்னும் 10 பக்கம் பாக்கி இருக்கிறது, இந்த புத்தகத்தை படித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு வாசிப்பாளனாக பகத்சிங் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞரான பகத்சிங் லாலா லஜபதி ராய் நடத்திய ஒரு பத்திரிகையில் தொடர் ஒன்றை எழுதினார். அந்த தொடரின் தலைப்பு தான் ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகனானேன். இந்த தொடர் முடிந்து கடைசி அத்தியாயம் எழுதப்படும் பொழுது தூக்கிலிடப்படுகிறார். அப்போ இந்த இதழ்களை எல்லாம் நம்முடைய மண்ணின் வேந்தர், ஈரோட்டின் வேந்தர் தந்தை பெரியார் வரவைக்கிறார். வரவழைத்து தோழர் ஜீவாவிடம் கொடுத்து இந்த கட்டுரையெல்லாம் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்று சொல்கிறார். ஜீவா அந்த கட்டுரையிலே மொழிபெயர்க்கிறார். இவற்றை தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழிலே வெளியிடுகிறார். சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தால் இந்தியா முழுக்க தேடுகிறார்கள். பகத்சிங்கின் அந்த ஒரு புத்தகம் ஒரு பிரதி கூட இல்லை, அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ தந்தை பெரியார் அற்புதமான வேலை செய்தார். ஜீவா மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை திரும்ப ஒரு ஆங்கில பேராசிரியரிடம் கொடுத்து தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்தியா முழுவதும் பகத்சிங் புத்தகம் போவதற்கு வழி செய்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். நாம் எடிசனை பற்றி உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் எடிசன் எப்படிப்பட்டவர் என்பதை, டெஸ்லாவை அவர் நடத்திய விதத்தை பார்த்து உலகம் சிரித்தது. 32 டெஸ்லாவின் கண்டுபிடிப்புகளை எடிசன் தன் பெயரில் உரிமமாக்கி கொண்டார். இதெல்லாம் வரலாறு. அப்படிப்பட்ட டெஸ்லா, எடிசன் இருவருக்கும் இடையே நடந்த யுத்தம் தான் தி கரண்ட் வார் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் சோலோன் என்கிற ஒரு பேரறிஞன் இருந்தான். அவன் திடீரென்று ஒரு சந்தை நடைபெறுகின்ற இடத்தில் அழுகிய ஆப்பிளோடு வந்து நின்றான். என் கையில் ஒரு அழுகிய ஆப்பிள் உள்ளது, இந்த ஆப்பிளை பயன்படுத்தி 100 நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று அவன் கேட்டான். இந்த கேள்விக்கான விடை யாருக்கும் தெரியவில்லை. ஐயோ, இந்த அழுகிய ஆப்பிளை கொண்டு போய் நல்ல ஆப்பிள்களோடு வைத்து விடாதே, அவையும் கெட்டு போய்விடும் என்று அனைவரும் சொன்னார்கள். ஆனால் ஒரு சிறுவன் எழுந்து நின்று கையை உயர்த்தினான். மன்னித்து விடுங்கள், எனக்கு விடை தெரியும் என்று சொன்னான். சோலோன் அவனை பார்த்தார். சோலோன் ஏறக்குறைய மரண படுக்கையில் இருந்தார். இந்த சிறுவனோ 8 வயது சிறுவன். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் சோலோன். இந்த அழுகிய ஆப்பிளுக்குள்ளும் விதைகள் உள்ளன, இந்த விதைகளை நடுங்கள், இவை ஒரு நாள் மரமாகும். 100 அல்ல, 1,00,000 ஆப்பிள் பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னான் அந்த சிறுவன். அப்போது சோலோன் சொன்னார், எவ்வளவு அற்புதம், இந்த விதைகளுக்கு ஒப்பானவைதான் புத்தகங்கள் என்று சொன்னார் சோலோன். அந்த சிறுவனின் பெயர் சாக்ரட்டிஸ். கிரேக்க அறிவு மரபில் சோலோனின் மாணவனான சாக்ரட்டிஸுக்கு ஒரு மாணவன் இருந்தான். அவன் பெயர் பிளாட்டோ. அந்த மாணவன் பிளாட்டோ தான் உலகத்தின் முதல் கல்வி அமைப்பை உருவாக்குகிறான். மிக கடினமான வேலை. சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொன்ற மக்களால் பிளாட்டோவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அதிகாரம் எப்போதுமே
அறிவுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு காலம் இருந்தது. பிளாட்டோவின் மாணவனாக இருந்தவான் அரிஸ்டாட்டில் என்கிற ஒருவன். அந்த அரிஸ்டாட்டில் எழுதிய எத்திக்ஸ் என்கிற ஒரு புத்தகம் இந்த உலகத்தை மாற்றிய புத்தகம். அதை முதல் புத்தகமாக நாம் அறிமுகம் செய்கிறோம். இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு புத்தகத்தை அறிமுகம் செய்யும் போதும் நாம் 3 விஷயங்களை செய்வோம். ஒன்று, அந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார்? ஏனென்றால் நம்முடைய இந்தியாவில் புத்தக வெறியர்கள் அதிகம் பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் எழுதிய இந்த எத்திக்ஸ் என்கிற புத்தகம் கிமு 349 எழுதப்பட்டது. தன்னுடைய மகள் பிரியதர்ஷினிக்கு அல்மோரா சிறையில் இருந்து 9 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஜவஹர்லால் நேரு, இந்த நாட்டின் சிந்தனை சிற்பிகளில் ஒருவர், அற்புத மாமனிதர், வாசிப்பு வெறியர், புத்தகங்களின் காதலர் ஜவஹர்லால் நேரு தன் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். அவருடைய மகளை கல்லூரியிலோ பள்ளியிலோ சேர்க்க முடியவில்லை. அந்த நிலையில் தன் கடிதங்களால் அந்த குழந்தைக்கு பாடம் புகட்டினார். அன்புள்ள பிரியதர்ஷினிக்கு என்று தொடங்கும் அந்த கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கடிதத்தில் தான் இந்தியாவில் முதல் முறையாக 1935 எத்திக்ஸ் புத்தகம் அறிமுகம் செய்யப்படுகிறது. அவர் சொன்னார், அன்பு மகளே, சாலையிலே நின்று கொண்டு எவ்வளவு தூரம் முன்னால் பார்க்க முடியும்? பக்கத்திலே இருக்கிற ஒரு கடை இருந்தது என்றால் அதற்கு மேலே ஒரு மேடை போடப்பட்டிருந்தால் அதில் மேல் நின்று பார், கொஞ்சம் தெரியும். அந்த கடையினுடைய ஒரு மாடியின் மேல் நின்று பார், இன்னும் கொஞ்சம் தெரியும். ஆனால் நீ மலை மீது நின்று பார்த்திருக்கிறாயா? நீ மலை மீது நின்று பார்க்கின்ற பொழுது உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவெல்லாம் அடங்கி இருக்கிற புத்தகம்தான் எத்திக்ஸ் புத்தகம் என்று எழுதியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. இந்த எத்திக்ஸ் புத்தகம் இன்று முழுமையாக கிடைக்கவில்லை. காரணம், அலெக்சாந்திரியாவின் அந்த நூலகம் எரிக்கப்பட்டது. ஆனால் நம்மிடம் 2 எத்திக்ஸ்கள் இப்போது உள்ளன. ஒன்று நிக்கோமாச்சியன் எத்திக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது, இன்னொன்று யூடோமாஷியன் எத்திக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அன்பு நண்பர்களே, இந்த புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் நான் இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்துவிட்ட அனுபவத்தையும் தர வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு துடிப்போடு இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய உரை முடிந்து வெளியில் செல்லும் பொழுது இந்த அற்புத புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்ட ஒரு மேதையாக நீங்கள் இங்கிருந்து வெளியில் செல்வீர்கள். அதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த சிந்தனை அரங்கத்தை இங்கு ஏற்படுத்தி உங்களுடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து எங்கள் குழந்தைகளை இப்படி நீங்கள் ஆக்க வேண்டும் என்று என்னிடம் கொடுத்திருக்கிறார். Dear engineers, you have to become also readers. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் நாம் புத்தகங்களை அறிந்து கொள்வதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஏன் 2 எத்திக்ஸ் புத்தகம் இருக்க வேண்டும்? நிக்கோமாசியனும் யூடோமாசியனும் அரிஸ்டாட்டிலின் 2 மாணவர்கள். தனது கடைசி 20 ஆண்டுகள் எங்கிருந்தார் என்று தெரியாமல் மறைமுக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போனவர் அரிஸ்டாட்டில். ஏனென்றால் அலெக்சாண்ட்ரியா விழுந்தது, அலெக்சாந்தர் தோல்வியுற்றான். அதன் பிறகு துரத்தி எங்கிருக்கிறான் அரிஸ்டாட்டில் என்று எதிரிகள் தேடுகிறார்கள். அப்படி மறைந்து வாழ்ந்த பொழுது அவருக்கு தெரியும் தன் புத்தகம் அழிக்கப்பட்டு விடும் என்று. எத்திக்ஸ் புத்தகம், நிக்கோமாசியன் எத்திக்ஸ் 10 வால்யூம் உள்ளது, யூடோமாசியன் எத்திக்ஸ் 8 வால்யூம் உள்ளது. நாம் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதே இந்த புத்தகத்தின் ஒரிஜினல் எங்கு இருக்கிறது என்றும் சொல்ல போகிறோம். எனவே ஒரு புத்தகம், அதை நம் நாட்டில் அறிமுகம் செய்தவர் யார், அந்த புத்தகத்திற்குள் என்ன இருக்கிறது, அதனுடைய ஒரிஜினல் இப்போது எங்கு இருக்கிறது, அது ஏன் உலகை மாற்றிய புத்தகம், இவற்றையெல்லாம் அறிவோம். இந்த நிக்கோமாசியன் உட்கார்ந்து அரிஸ்டாட்டிலினுடைய உரைகளை எல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கிறார். ஒரு வகுப்பறையில் உங்கள் பேராசிரியர்களின் அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் நோட்ஸ் எடுப்பது போல யூடோமாசியனும் நோட்ஸ் எடுத்திருக்கிறார்.
2 பேரும் தனித்தனியே இந்த நோட்ஸ்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நோட்ஸ்களை வைத்துதான் இன்றைக்கு நாம் எத்திக்ஸை திரும்ப வரவழைத்திருக்கிறோம். இந்த எத்திக்ஸில் என்ன இருக்கிறது? இந்த 10 புத்தகங்களில் அரிஸ்டாட்டில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறான். இப்போது நாம் PhD பண்ணணும், ஆய்வு செய்ய வேண்டும், ஏதாவது செய்யணும்னா நம்ம ஒரு மெத்தட் வைத்திருக்கிறோம். இந்த மெத்தடாலஜியை இந்த புத்தகத்தில் அவன் அறிமுகம் செய்திருக்கிறான். இந்த உலகில் அறிவியலை ஆய்வுபூர்வமாக எடுத்து செல்லுதல், அப்சர்வ். அதன் பிறகு உனக்கென்று ஒரு கேள்வியை உருவாக்கிக்கொள், ப்ராப்ளம். அதன் பிறகு அதற்கான தீர்வு என்று ஏதாவது ஒன்றை நினைத்துக்கொள், ஹைப்போதசிஸ். இந்த தீர்வின் அடிப்படையில் நீ முதலில் தரவுகளை சேகரிக்க வேண்டும், டேட்டா கலெக்ஷன். அதன் பிறகு இந்த தரவுகளை எல்லாம் ஆய்வு செய்து உன் ஹைப்போதசிஸ் சரியா என்பதற்கு நீ முடிவுகளை எழுத வேண்டும், த ரிசல்ட்ஸ். இவற்றையெல்லாம் முதலில் உலகிற்கு அறிமுகம் செய்ததால் உலகின் போக்கை மாற்றிய புத்தகம் என்று நாம் எத்திக்ஸ் புத்தகத்தை சொல்லுகின்றோம். இந்த புத்தகத்தினுடைய ஒரிஜினல்ஸ் தற்போது நம்முடைய வாட்டிகான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய நாட்டில் இந்த கிரைஸ்ட் சர்ச் லைப்ரரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மேதை. இந்த புத்தகத்தை இந்தியாவுக்குள் நுழைய அவர் அறிமுகம் செய்த அந்த ஒட்டுமொத்த த லெட்டர் டு த டாட்டர்ஸையும் தொகுக்கின்ற பொழுது 2 புத்தகங்கள் கிடைக்கின்றன. ஒன்று த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, இன்னொன்று த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த 2ஐயும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரிஸ்டாட்டிலின் என்கிற அந்த மேதைக்கு ஒரு பலத்த கரவொலியை நீங்கள் அப்போது தர வேண்டும். 2வது உலகை மாற்றிய புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய மேதையின் பெயர் சத்யேந்திரநாத் போஸ். ஒரு அற்புதமான அறிவியல் அறிஞர். கொல்கத்தாவிலே பிறந்து இவர் சொல்வார் தன் வாழ்க்கையை பற்றி, நான் நூலகங்களில் வளர்ந்தேன் என்று சொல்வார். He was actually grown by the libraries. அப்போது இதனால் என்ன ஆயிடுச்சா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு புக்கை எடுத்து கண்ணு கிட்ட வச்சாதான் படிக்க முடியும். அப்படி அவருக்கு பார்வை கோளாறு வந்து விட்டது. அப்போல்லாம் பார்வை கோளாறுக்கு பெரிய மருந்தெல்லாம் கிடையாது, யாரும் டாக்டர்ஸ் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் கொடுத்துட மாட்டான். ஆனால் அதிலே படித்து 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 சிறந்தவர் அவர்தான். ஐன்ஸ்டீனோடு இணைந்து ஐன்ஸ்டீன் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 1942 தன்னை மாற்றிய புத்தகம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் தான் இந்த எலிமெண்ட்ஸ் புத்தகத்தை அவர் அறிமுகம் செய்கிறார். எலிமெண்ட்ஸ் என்கிற இந்த புத்தகம் கிமு 300 வெளிவந்த புத்தகம். இதுவரையில் 16,000 பதிப்புகள் கண்ட புத்தகம். இந்த எலிமெண்ட்ஸ் புத்தகத்தை எழுதியவர் யூக்ளிட். இந்த யூக்ளிட் உலகம் முழுக்க பயணித்திருக்கிறார். சத்யேந்திரநாத் போஸ் சொல்லுகின்றார், அவர் இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார், யூக்ளிட் எங்கு பார்த்தாலும் சென்றிருக்கிறார், தமிழகத்திற்கு வந்து சித்தர்களை சந்தித்திருக்கிறார் என்றெல்லாம் சத்யேந்திரநாத் போஸ் எழுதுகின்றார். எலிமெண்ட்ஸ் புத்தகத்தில் யூக்ளிட் என்ன செய்து வைத்திருக்கிறான்? எலிமெண்ட்ஸ் புத்தகங்கள் எழுதப்பட்ட பொழுதும் எத்திக்ஸ் புத்தகம் எழுதப்பட்ட போதும் காகிதங்கள் கிடையாது, அவை ஸ்லாபுகளில் எழுதப்பட்டன. இந்த ஸ்லாப் எவ்வளவு பெரிய புத்தகம் எலிமெண்ட்ஸ் புத்தகம் என்றால், சதுரம் சதுரமாக இருக்கிற இந்த ஸ்லாப் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை ஒரு ஸ்லாப் பக்கத்தில் ஒரு ஸ்லாப் வைத்துக்கொண்டே போனால் நீங்கள் நிலவு வரை வைத்து விடலாம் என்று ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. அவ்வளவு அற்புதம் இந்த புத்தகம். 41 வருடங்கள் இந்த புத்தகத்தை எழுதினானாம் யூக்ளிட். இதில் தான் பாஸ்டுலேட்ஸ் அண்ட் தியரம்ஸ் இரண்டுக்குமான வேற்றுமைகள், ப்ரூஃப் என்றால் என்ன, நம்பர் தியரி என்ன சொல்கிறது, கிரேக்கத்தை அடிப்படையாக கொண்ட பித்தாகரஸ் என்கிற அந்த கோட்பாட்டின் நிரூபணம் இந்த யூக்ளிடினுடைய எலிமெண்ட்ஸ் புத்தகத்தில் தான் இருக்கிறது. 13 புத்தகங்களின் ஒரு தொகுப்பாக யூக்ளிட் இருக்கிறது. அதே 41 வருடங்கள் உலகத்தில் 400 கணிதவியல் மேதைகள் சேர்ந்து முயற்சி செய்து பார்த்தார்கள். அப்போதும் முழுமையாக யூக்ளிடினுடைய இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க முடியவில்லை. அப்படியானால் யூக்ளிட் எவ்வளோ பெரிய மாமேதையாக இருந்திருக்க வேண்டும். இந்த புத்தகம் தற்போது படீலியன் லைப்ரரி என்கிற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில்
இதனுடைய ஒரிஜினல் இப்போது பேணப்படுகிறது. இது மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கில் சுழன்று சுழன்று போகிற படிக்கட்டுகளுக்கு மேலே 13 மாடி பில்டிங்கில் ஒவ்வொரு ஸ்லாபாக வச்சுருக்காங்க. அந்த இடத்திற்கு போவதே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் அப்படி பாதுகாக்கப்படுகிற ஒரு பெட்டகமாகவும் எலிமெண்ட்ஸ் என்கிற இந்த புத்தகம் இருக்கின்றது. அதற்காக நாம் உண்மையிலேயே யூக்ளிடுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி வரலாற்றின் மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகத்தை வரவேற்க வேண்டும். இன்ஜினியர் என்கிற முறையில் பித்தாகரஸ் தேற்றம் எவ்வளவு முக்கியம் நமக்கு என்று நமக்கு நன்றாக தெரியும். கிராஃப் தியரி எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பாடப்புத்தகத்தில் வரும் பெரும்பாலான கணிதத்தை வழங்கிய பெருமைக்குரியவன் யூக்ளிட் என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகை மாற்றிய 3வது புத்தகம் 1543 எழுதப்பட்டது. டி ரெவல்யூஷனரி பஸ் என்ற அந்த புத்தகத்தின் தலைப்பு. டி ரெவல்யூஷனரி பஸ் நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்கிற அறிஞன் எழுதியது. இந்த உலகம் பூமியை மையமாக கொண்டது. பூமியை சுற்றி சூரியன் உட்பட எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றன என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்டது. இந்த நம்பிக்கைக்கு காரணம் டாலமி என்கிற ஒரு அறிஞன். இந்த டாலமி இந்த பொய்யை அழகாக கணிதமயப்படுத்தி விட்டான். ஆனால் இல்லை, இந்த சூரியன் தான் மையத்தில் இருக்கிறது, கோள்கள் தான் அவற்றை சுற்றி வருகின்றன, சூரியனும் இன்னொரு நட்சத்திரம்தான் என்று அறிவித்த புரூனோ போன்ற அறிஞர்கள் எரித்தே கொல்லப்பட்டார்கள். காரணம், அது தேவாலயத்துக்கு எதிரான கருத்தாக, மதத்திற்கு எதிரான கருத்தாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கருத்தை மறுத்து விஞ்ஞான முறையில் ஒரு நூல் எழுதி அதை கணித முறையிலும் நிரூபித்த அந்த மாமனிதன் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் ஒரு தேவாலயத்தின் பாதிரியாராகவே இருந்ததுதான் வரலாற்றினுடைய பெரிய ஒரு ஐரானியாக கருதப்படுகிறது. இந்த புத்தகம் மொத்தமே 613 பேப்பர் லீவ்ஸில் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். சர் சி வி ராமன் ஒரு தீவிரமான படிப்பாளி. நோபல் அறிஞர் சர் சி வி ராமன் நமக்கெல்லாம் தெரியும். கப்பலிலே இங்கிலாந்துக்கு சென்ற பொழுது கடல் ஏன் நீளமாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டவன். அந்த கேட்டுக்கொண்ட பிறகு அந்த நீல நிறத்துக்கான காரணத்தை ஆராய்கிறான். கடல் தண்ணீர் நீளமாக இல்லை, வானத்தை தான் எதிரொலிக்கிறது என்றால் அதில் வேறு ஏதோ இருக்கிறது என்று அதற்கு ஒளிதான் காரணம் என்பதை கண்டுபிடித்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்போது வாசிப்பாளனானான். ஒரு நாள் சர் சி வி ராமனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு 9 வயசாக இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கார். அப்பா ஜாபுக்கு போயிட்டார், அம்மா எங்கேயோ கோயில் போயிட்டாங்க. ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு விருப்பம், அப்பாவோட கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு. பார்த்தா அது பூட்டி இருக்கு. அந்த பூட்டை உடைப்பதற்கு வெளியில் போய் இவ்வளோ பெரிய கல்லை எடுத்துகிட்டு போட்டு ஒரே உடைத்து திறந்தார். அவருக்கு புதிய உலகம் திறந்தது. இல்லைனா அவனும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பான். அந்த அலமாரிக்குள் 3 புத்தகங்கள் இருந்தன. அதில் ஒன்று லியோனி என்கிற மாபெரும் அறிஞர் எழுதிய தி பேசிக்ஸ் ஆஃப் லைட் என்கிற புத்தகம். இதையெல்லாம் பதிவு செய்து கொண்டே வரும் சி வி ராமன் கிட்டத்தட்ட நம்முடைய 1959 இந்த டி ரெவல்யூஷனரி பஸ் புத்தகத்திற்காகவே தனி கட்டுரை எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான புத்தகம்! முதல் 6 புத்தகங்கள் கையாலேயே எழுதப்பட்டுள்ளன. படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தன் புத்தகம் அச்சானதை கூட பார்க்காமல் இறந்து போய்விட்டார் என்று சொல்கிறார். சூரியன் தான் மையத்தில் உள்ளது என்று அன்றைக்கு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் நிரூபிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு வரையில் உலகம் பழைய காலத்திலேயே இருந்திருக்கும், புதுமைகளை நோக்கி வந்திருக்காது. நமக்கு சேட்டலைட்டுகளோ பிற விஷயங்களோ எக்காரணம் கொண்டும் அறிவியலில் ஏற்பட வாய்ப்பில்லை. இதனுடைய ஒரிஜினல் இப்பொழுது ஜக்லியன் லைப்ரரி போலந்திலே கிரகாவ் என்கிற இடத்திலே உள்ளது. அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலியை வழங்குவோம். 4வது புத்தகத்தை வழங்கிய மேதை மெக்னாட் சாகா என்கிற ஒரு அறிஞர். உங்களில் பலருக்கு மெக்னாட் சாகாவை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.
கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்தவர் மெக்னாட் சாகா. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பொழுது ஜீலம் நதிக்கரையை அலெக்சாண்டரால் கடக்க முடியவில்லை. அதற்கு காரணம், அலெக்சாண்டருடைய படையில் இருந்த பெரும்பாலான வீரர்கள் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 1,00,000 போர் வீரர்களை கொண்டிருந்தான் அலெக்சாண்டர். இந்த 1,00,000 போர் வீரர்களை கொண்டிருந்த அலெக்சாண்டர் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் கேட்டபொழுது அந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், எங்களுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை, எங்கள் அனைவருக்குமே டிசென்ட்ரி ஆகி கொண்டிருக்கிறது, வாந்தி வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் உணவில் அல்லது தண்ணீரில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜீலம் நதி அவர்களை துரத்தியது என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அலெக்சாண்டருக்கோ அவருடைய தளபதிகளுக்கோ எதுவுமே ஆகவில்லை. தளபதிகள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், 100 பேர் இருக்கிறோம், உங்களுக்கு மட்டும் எப்படி வரும், பொய் சொல்கிறீர்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வீரர்களை வெட்டி குவித்தானாம் அலெக்சாண்டர். அது ஏன் அப்படி நடந்தது என்கிற வரலாற்று உண்மை, அதிலே ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தை நம்முடைய பிற்போக்குவாதிகள் இணைத்தார்கள். இவர்களெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவர்கள், எனவே இவர்களுக்கு எதுவும் ஆகவில்லை, அவர்களுக்கு இப்படி தண்ணீர் வேலை செய்து விட்டது என்று பதிவாகி இருந்ததை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறான் மெக்னாட் சாகா. மெக்னாட் சாகா இந்த உலகிற்கு அயனியாக்க சமன்பாடு என்கிற ஒன்றை வழங்கினார். அயனியாக்க சமன்பாட்டை வைத்துக்கொண்டு இங்கிருந்து கொண்டே ஒரு நட்சத்திரத்தின் வெப்பத்தை நாம் அறிய முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் மெக்னாட் சாகா இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்னார். அலெக்சாண்டருடைய படையில் டம்ளர் பூந்து விளையாடி விட்டது. அலெக்சாண்டரும் தளபதிகளும் வெள்ளி டம்ளரிலே தண்ணீர் குடித்தார்கள். ஆனால் தகரத்தை விட கீழான ஒரு பொருளில் செய்யப்பட்ட ஒரு டம்ளரை தான் தண்ணீர் அருந்துவதற்கு, குவளையை தான் தண்ணீர் அருந்துவதற்கு சாதாரண போர் வீரனுக்கு கொடுத்தார்கள். எனவே இந்த வெள்ளி டம்ளரிலே எடுக்கப்பட்ட தண்ணீர் வெள்ளி என்கிற வேதிப்பொருளோடு வினை புரியும் பொழுது இதில் வருகின்ற டாக்ஸிக் குவான்டிட்டி வேறு, அது வேறு என்று உலகிற்கே வரலாற்றினுடைய அற்புத தீர்வை தன்னுடைய அறிவியல் மூலம் வழங்கினான் அன்று மெக்னாட் சாகா. இந்த சாகா மிக அற்புதமாக தேர்தலில் நின்றார். 1951 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்தியாவில். இந்த எலெக்ஷனில் திடீர்னு போய் காங்கிரஸில் மெக்னாட் சாகா என்கிற விஞ்ஞானி, நான் எலெக்ஷனில் நிற்கணுங்கன்னு, எம்பி ஆகணும்னு கேட்குறாரு. அப்போ காங்கிரஸில் ஏகப்பட்ட போட்டி, இல்லைப்பா எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மெக்னாட் சாகா என்ன செய்தார், கல்கட்டா நார்த் என்கிற தொகுதியில் தானே சுயேட்சையாக போட்டியிட்டார். எலெக்ஷனில் நிற்கணும்னா பணம் வேணும். இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ பணம் வேணாம், குறைந்தபட்சமாவது பணம் வேண்டும். அவரிடம் பணம் இல்லை. உடனே உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி பிரஸ் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் எழுதி தருகிறேன், த ட்ரீட்டி ஆஃப் ஹீட் என்கிற புத்தகத்துக்கு கையொப்பமிட்டு அவர்கள் 5000 ரூபாய் முன்பணம் கொடுத்தார்கள். அந்த 5000 ரூபாயை செலவு செய்து மெக்னாட் சாகா தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்தியாவின் எம்பியாக தேர்வு பெற்ற ஒரே விஞ்ஞானி என்கிற மாபெரும் இடத்தை பிடித்தார் என்பதுதான் வரலாறு. அந்த மெக்னாட் சாகா எழுதிய அந்த த ட்ரீட்டி ஆஃப் ஹீட் புத்தகத்தில் தான் உலகத்தின் 4வது அற்புத புத்தகமான ஐசக் நியூட்டனின் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு இப்படித்தான் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்காவே தெரியும். பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தை முழுமையாகவே திரும்ப எழுதிய பெருமை மெக்னாட் சாகாவே உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல எத்திக்ஸ் புத்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும் எலிமெண்ட்ஸ் புத்தகமும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. டி ரெவல்யூஷனரி பஸ் என்கிற புத்தகம் உண்மையில் அந்த புத்தகம் போலிஷ் என்று அழைக்கப்படும் மொழியில் எழுதப்பட்டது. பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகம் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. உலகை மாற்றிய புத்தகம் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது.
லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. ஐசக் நியூட்டன் ஒரு வினோதமான மனிதர். அவன் யாருன்னா, எட்மண்ட் ஹேலி என்கிற ஒரு அறிஞர் போய் நியூட்டனை சந்திக்கிறார். நமக்கெல்லாம் பேண்டமிக் போல லீவ் விட்டது போல பிளேக் ஏற்பட்ட ஆண்டுகளில் 1615, 16, 17 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை மூட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, நியூட்டன் ஒரு பார்க்கில் வழக்கம் போல் ஒரு இடத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கார். ஹேலி அவரிடமிருந்து சென்று பேசி கொண்டிருக்கும் போது கேட்கிறார், இந்த சூரியனை பூமி உள்ளிட்ட கோள்கள் சுற்றும் பாதை வட்டப்பாதை இல்லையாம்ல என்று கேட்கிறார். ஆமாம், நியூட்டன் சொல்கிறான், நீள்வட்ட பாதை எனக்கு தெரியும், ஐ ஹவ் கால்குலேட்டட் என்று சொல்கிறான். அப்படியானால் அது வெளியிட வேண்டியதானே என்கிறார். எதற்கு வெளியிட வேண்டும் என்று கேட்கிறான். நான் கண்டுபிடித்து விட்டேன், எனக்கு நிம்மதியாக இருக்கட்டும், நான் எதற்கு அதை வெளியிட வேண்டும் என்று கேட்கின்ற ஒருவனாக நியூட்டன் இருந்திருக்கிறான். அவனை எப்படியோ எழுத வைத்து இந்த பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்கின்ற இந்த அதிசயத்தை வெளியில் கொண்டு வந்தார்கள். இதில் தான் ரேஷனல் மெக்கானிக்ஸ் உள்ளது. இந்த புத்தகத்தில் தான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா உள்ளது. இந்த புத்தகம்தான் த மோஷன் ஆஃப் மூன் பற்றி பேசுகிறது. இந்த புத்தகம்தான் நியூட்டனுடைய இயக்க விதிகளை முன்வைக்கிறது. இதுதான் ஈக்வினாக்சஸ் பற்றி பேசுகிறது. 4 தொகுப்புகள் கொண்ட இந்த புத்தகம் தான் F=ma போன்ற அற்புத சமன்பாடுகளை விளக்குகிறது. இந்த புத்தகத்திற்குள் தான் கால்குலஸ் என்கிற ஒரு கணிதம் அறிமுகமாகிறது. ஐன்ஸ்டீன் சொன்னார், நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றால், அன்றைக்கு மட்டும் அப்படி ஒரு பரிசு இருந்திருந்தால், ஏன்னா நோபல் பரிசு அறிமுகமானதே 1901 தான். ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அந்த ஆண்டு 1686. அன்று மட்டும் நோபல் பரிசு என்று ஒன்று இருந்திருந்தால், ஐன்ஸ்டீன் சொன்னார், 16 நோபல் பரிசுகளை இந்த ஒரு புத்தகம் வென்றிருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய அற்புத புத்தகம்தான் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா. உண்மையிலேயே ஆஸ் இன்ஜினியர்ஸ் நாம் கைத்தட்டி வரவேற்க வேண்டிய அற்புத அறிஞன் ஐசக் நியூட்டன். டச்சு மொழியில் எழுதப்பட்டது தான் அடுத்த புத்தகம். டச்சு மொழியில் மருத்துவத்திற்கான அதிசயமாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதை எழுதியவர் ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் என்கிற அறிஞர். ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் அதுவரையில் இருந்த மெகலன் என்கிற ஒரு அறிஞனின் பார்வையிலிருந்து வேறுபட்டான். மெகலன் சொன்னான், உடல் என்பதே மனித படைப்பு. இந்த மனித படைப்பில் உயர்ந்த உடல் உண்டு, தாழ்ந்த உடலும் உண்டு என்று மருத்துவத்துறையையே கரப்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் வேறு ஒரு வகையாக ஸ்டெப் எடுக்கிறார். த யூனிவர்சிட்டி ஆஃப் படுவா, 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அவன் வாத்தியாரி, அவன் ஸ்டூடெண்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், டெட் பாடிஸை நோக்கி போகிறான். டெட் பாடிஸை அறுத்து பார்க்குறான். சோல்ஜரோட உடம்புலையும் அதே சைஸில் தான்டா ஹார்ட் இருக்கு. குயின் செத்துட்டாங்க, அவங்க உடம்புலையும் அதே சைஸில் தான்டா ஹார்ட் இருக்கு. எனவே ஆண் உடல் வேறு, பெண் உடல் வேறு என்று நீ சொல்வதை ஏற்க முடியாது என்று அறிவிக்கிறான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 900 பேஜஸ் கொண்ட டி ஹியூமனி கார்பிஸ் ஃபேப்ரிகா என்கிற ஒரு புத்தகத்தை உருவாக்குகிறான். அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் என்பதை விளக்கும் மருத்துவ நூல். அதில் முதலாவது புத்தகம் த போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் பற்றி பேசுகிறது. 2வது புத்தகம் லிகமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறது. 3வது வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் என்று இரத்த ஓட்டத்தை பற்றி பேசுகிறது. 4வது நம்முடைய நரம்பு மண்டலத்தை பற்றி பேசுகிறது. இப்படி பேசிக்கொண்டே போகும் இந்த புத்தகம் மிக கவனத்தோடு ஸ்டாக்ஹோம் என்கிற ஊரிலே நேஷனல் ராயல் லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்தது. இதோட ஒரிஜினல். ஹிட்லர் ஸ்வீடன் மீது படையெடுக்கிறான். ஹிட்லருக்கு அனைத்து மனிதர்களும் ஒன்று என்பதை ஹிட்லர் ஏற்கவில்லை. அவன் ஆரியன் சுப்ரீமசி தியரியில் இருந்தவன். ஆரியர்கள் என்று தனி இனம் இருக்கிறது, மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று கருதியவன் ஹிட்லர். எனவே இந்த புத்தகத்தை அழிக்க வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தான். இந்த புத்தகத்தை அழிப்பதற்காக ஸ்வீடனில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஹோமில் இருக்கிற நேஷனல் ராயல் லைப்ரரி மீது குண்டு வீசுவதற்கு விமானங்களை அனுப்புகிறான். இந்த இடத்தில் 63 பேர் மிக தைரியமாக ஒரு வேலை செய்தார்கள். இந்த புத்தகத்தை 63 பாகமாக கிழித்து
தங்களோடு எடுத்துக்கொண்டு ஸ்வீடனில் இருந்து தலைமறைவாகிவிட்டார்கள். அதில் ஒரு பகுதி இந்தியாவை சேர்ந்த ஒருவர் கையில் இருந்தது. அவர் பெயர்தான் டாக்டர் லக்ஷ்மி என்று நாம் அழைக்கின்ற லக்ஷ்மி செகால் என்கிற மாபெரும் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸினுடைய அன்றைய அந்த அற்புதமான அந்த ஆர்மியில் பெண்களுக்கான அணியை முன்னின்று நடத்தியவர். ஜப்பானில் இருந்து சிங்கப்பூர் வந்துட்டு அங்கேருந்து பர்மா போய் இறங்கும் பொழுது டாக்டர் லக்ஷ்மி கைது செய்யப்படுகிறார். ஆண்டு 1947. கைது செய்யப்படும் பொழுது லக்ஷ்மியோட பைக்குள்ள மிக பத்திரமாக வைக்கப்பட்ட அந்த 63 பக்கங்கள் உள்ளன. ஹிட்லரே இறந்த பிறகு 63 பேரில் 14 பேர் தான் பாக்கி இருந்தார்கள். அதிலே லக்ஷ்மி செகாலும் ஒருவர். ஆனால் 912 பக்கங்களும் திரும்ப சேர்க்கப்பட்டு தைக்கப்பட்டு அந்த புத்தகம் இப்போதும் பத்திரமாக நேஷனல் ராயல் லைப்ரரி ஆஃப் ஸ்வீடனில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய புத்தக போராளிகளின் வரலாறாக இருக்க வேண்டும். இந்த 3வது புத்தகம் இல்லை என்றால் இன்றைய மருத்துவம் இல்லை. டி ஹியூமனிஸ் கார்பிசா ஃபேப்ரிகா இல்லை என்றால் இன்றைய உலகம் இல்லை. நமக்கான மருத்துவ அமைப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இடத்தில்தான் நான் இன்றைய நாளின் என்னுடைய இந்த உரையை யாருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்கிற இடத்துக்கு வருகிறேன். நாம் எல்லாம் அடைபட்டு கிடந்த பொழுது, அறைக்குள்ளே இருந்த பொழுது, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் உலகம் முழுவதும் கதவடைத்து கொண்ட பொழுது, கோவிட் என்கிற ஒரு கொடுமை நம்மை தாக்கி கொண்டிருந்த பொழுது, ஆய்வகத்தில் இருந்து 45 நாட்கள் தனக்கு கோவிட் வரவழைத்து கொண்டு மோசமான உடல்நிலை பெற்று தன் குடும்பத்தை எல்லாம் இழந்தும் கூட கோவிட் என்கின்ற அந்த விஷயத்திற்கு எதிராக கோவேக்சின் என்கின்ற தடுப்பூசியை கொடுத்த இந்தியாவின் மறைக்கப்பட்ட விஞ்ஞானி, மறக்கப்பட்ட விஞ்ஞானி பிரக்யா யாதவ் என்கிற அந்த பெண் விஞ்ஞானிக்கு இன்றைய என்னுடைய உரையை நான் அன்போடு சமர்ப்பிக்கிறேன். நான் பார்க்க வேண்டிய அடுத்த முக்கிய புத்தகம் தான் தி அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் ஹீட். இந்த புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதும் ஒரு பெண் விஞ்ஞானி தான். அவருடைய பெயர் பீபா சௌத்ரி. பீபா சௌத்ரி கிளவுட் சேம்பர்ஸ் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் உலகத்தை மாற்றிய புத்தகம் என்று தி அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் ஹீட் புத்தகத்தை அறிமுகம் செய்கிறார். அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் ஹீட் புத்தகத்தை எழுதியவர் ஜோசப் ஃபௌரியர். இது எழுதப்பட்ட மொழி பிரெஞ்சு மொழி. பீபா சௌத்ரி இந்தியாவினுடைய துகளியல் இயற்பியலாளர்களில் ஒருவர். பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் தீவிரமாக கொல்கத்தாவில் உழைத்த பல மாணவிகளில் ஒருவர். மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்வதற்கு இடம் கிடைத்து அவர் அங்கு செல்கிறார். அங்கே ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் பீபா சௌத்ரி தன்னுடைய 18வது வயதில் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போடுவதையெல்லாம் விட்டுவிட்டு காந்தியினுடைய கதர் சேலை அணிய தொடங்குகிறார். காந்தியின் கதர் சேலையோடு இங்கிலாந்துக்கு விஞ்ஞானியாக செல்லக்கூடிய தைரியம் மிக்கவர் அவர். 1947 ஆகஸ்ட் 15 பீபா சௌத்ரி காந்தியை போலவே அன்று உண்ணாவிரதம் இருக்கிறார். அவங்க ஆய்வகத்திலேயே. அந்த ஆய்வகத்தில் ஒர்க் பண்ற எல்லாருமே வெள்ளக்காரனுங்க. அவனுங்க எல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிக்கனு மட்டனு என்னென்னவோ வாங்கி பரப்பனை ஊர்வனை மிதப்பனை எல்லாத்தையும் சாப்பிட்றான். இவரை கிண்டல் பண்றதுக்கு, இந்திய விடுதலை நக்கல் அடிப்பதற்கு பீபா சௌத்ரி பொறுமையோடு இருக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனுங்க நேராக அந்த கேன்டீனுக்கு போய் எப்பா எவ்வளோ பாச்சே அப்படின்னு கேட்குறானுங்க. அந்த கேன்டீன்காரன் சொல்கிறான், ஏன் எது கேட்குறீங்க? இல்லை சார் பணம் எவ்வளோ ஆச்சு கொடுக்கணும்ல, அப்புறம் 4 முழுக்க அமைச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் அவங்க பீபா சௌத்ரி பணம் கட்டிட்டு போயிட்டாங்க. அதிர்ந்து போய் அவங்கள்ட்ட போய் என்னங்க இதுன்ற, எங்கள் இந்திய சுதந்திரம் கிடைத்ததற்காக உங்களுக்கு நான் வைத்த விருந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று பதில் சொன்னார் அந்த போராளி. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் அறிஞர் பீபா சௌத்ரியின் பெயரில் இந்த நட்சத்திரம் உள்ளது. பீபா 5212 என்ற ஒரு நட்சத்திரத்துக்கு அவர் பெயரை வைத்திருக்கிறார்கள் அவருடைய இங்கிலாந்தின் மாணவர்கள். அந்த பீபா சௌத்ரி எழுதிய கிளவுட் சேம்பர் புத்தகத்தில் அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் ஹீட் புத்தகம் அறிமுகமாகிறது.
இந்த புத்தகத்தில் ஃபௌரியர் சொல்லுகின்றான், இந்த பூமியினுடைய கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் சென்று எவ்வளவு வயசானா எப்படி இருக்குமோ அதுதான் இப்ப இருக்கிற செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஹீட்டு, சந்திரனில் இருக்கிற ஹீட்டு, இதனுடைய ஒட்டுமொத்த இதை பார்க்கிற பொழுது பூமி சூடேறி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் செவ்வாய் கிரகம் போல் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று முதலில் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றியும் பூமி சூடேற்றம் பற்றியும் 1820 எழுதப்பட்ட புத்தகம்தான் தி அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் ஹீட். உலகத்தின் சிந்தனை மோக்கை மாற்றி அமைத்த 6வது புத்தகம் என்று நான் இந்த புத்தகத்திற்கு சான்றளிக்கிறேன். அதனுடைய ஒரிஜினல் இப்போது பெர்லின் ஸ்டேட் லைப்ரரி ஜெர்மனியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சிறப்பு தகவலையும் கூறி நம்முடைய ஜோசப் ஃபௌரியர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த புத்தகத்தின் அற்புதத்திற்குள் நுழைவதற்குத்தான் இங்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட சிங்காரவேலர் தேவைப்படுகிறார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் சிங்காரவேலர் சென்னையிலே ஒரு 24வது வார்டினுடைய கவுன்சிலராக இருந்த பொழுது போலீசாரால் தேடப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் வேட்டையாடப்படுகிறார். கவுன்சிலர் பதவியை பிடுங்கி கொண்டார்கள். பிரம்மாண்டமான செல்வந்தர் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தில் தான் இப்போது வெல்லிங்டன் கல்லூரி என்று ஒரு பெரிய கல்லூரியே இருக்கிறது மெட்ராஸில். அவரை ஓட ஓட விரட்டினார்கள். எதுக்கு? நான் தடை செய்யப்பட்ட புத்தகம் வைத்திருக்கிறார். இதான் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட புத்தகம் வைத்திருக்கிறார். அவர் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அரிசி மண்டி வைத்திருந்தவர். அரிசி மூட்டைக்குள்ளையும் மீன் கூடைகளுக்குள்ளையும் அடியில் வைத்து புத்தகங்களை வைத்து கடத்தி சென்று வாசித்தவர் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அறிந்து நான் புல்லரித்திருக்கிறேன். 3 பேரா சயின்ஸ் எழுதியவர். அவர் எழுதுகிற சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பேரா, செகண்ட் பேரா, தேர்ட் பேரா, 3 பேரா தான் இருக்கும். ஃப்ரம் நோன் டு அன்னோன் என்று எங்களுக்கே அறிவியலை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் சிங்காரவேலர். அந்த மாபெரும் அறிஞர் அப்படி என்ன தடை செய்யப்பட்ட புத்தகத்தை வைத்திருந்தார் என்றால் அந்த புத்தகம் தான் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கிற தலைப்பில் சார்லஸ் டார்வின் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் 1859 வெளிவருது. வெளிவந்த உடனேயே தடை பண்ணிட்டாங்க. ஆனா அப்போதே சிங்காரவேலர் கையில 3 பிரதி இருந்திருக்கிறது. ஒரு பிரதி தான் போலீஸ்காரன் பிடிச்சான், மீதி 2 இருக்கு. பிற்காலத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து அற்புதமாக ராமகிருஷ்ணர் என்று ஒரு பத்திரிகை வரும். சுவாமி விவேகானந்தர் அதிலே ஒரு தொடர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதி கொண்டு வரும் விவேகானந்தருடைய தொடர் திரும்ப அது பிரசுரமாகும். அதில் திடீர்னு பார்க்குறேன், ஒரு இடத்துல விவேகானந்தர் எழுதுகிறார். சும்மா எதேச்சியா படிக்கும் பொழுது, சிங்காரவேல் முதலியார் gave me one book which has the title called The Origin of Species. It's very thrilling என்று விவேகானந்தர் எழுதுகிறார். தான் படித்தது பற்றாது என்று யாரிடம் கொண்டு போய் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த ஒரு புத்தகத்தில் டார்வின் மொத்தம் இருக்கிற 15 சாப்டர்ல அற்புதமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான். கடுமையாக இதை தேவாலயம் எதிர்த்தது. சார்லஸ் டார்வினுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. அதுக்காகவெல்லாம் அவர் இறந்து விடவில்லை. 86 வயது வரை வாழ்ந்து விட்டு தான் சென்றார். ஆனால் இன்றைக்கு பரிணாமவியல் அற்புதங்களை அடைந்திருக்கிறது. பரிணாமவியல் இல்லை என்றால் ஜெனடிக்ஸ் இல்லை, மரபணுவியல் இல்லை. மரபணுவியல் இல்லை என்றால் இன்னைக்கு டிஎன்ஏ இல்லை. டிஎன்ஏ சாம்பிளிங் மூலமா உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. இப்படி பலவற்றை அடைந்த பெருமைக்குரிய புத்தகம் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த புவியில் எப்படி உயிர்கள் தோன்றி எப்படி அவை வளர்ந்திருக்கும் என்பதை தத்துரூபமாக விளக்குகின்ற அவருடைய டைரக்ட் ஃபீல்டு ஒர்க். மற்றவங்களுக்கெல்லாம் ஆய்வகம், ஆனால் டார்வினுக்கு இந்த உலகமே ஒரு ஆய்வகம். ஒரு பெரிய கப்பல் பயணத்தின் மூலம் தன்னுடைய ஆய்வுகளை எடுத்துக்கொண்டவன் அவன். இந்த புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்தவர் சிங்காரவேலர். 502 பக்கங்கள் கொண்ட அற்புதம் அந்த நூல். பிரிட்டிஷ் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் லைப்ரரி லண்டனில் இந்த புத்தகம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது.
எனவே சார்லஸ் டார்வின் அவர்களுக்கும் சிங்காரவேலர் அவர்களுக்கும் ஒரு பலத்த கரவொலியை எழுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அறிமுகம் செய்யும் 8வது புத்தகம் கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டல் என்கிற புத்தகம். இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வெரி ஃபேமஸ், எக்கனாமிக்ஸ் வெரி ஃபேமஸ். உலக அளவிலே பொருளாதாரத்தை வைத்துதான் நாடுகளை மதிப்பிடுகிறார்கள். இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கொடுத்தவன் கார்ல் மார்க்ஸ். ஆனால் இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய அற்புத அறிஞர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி, நம்மால் அசந்து போக வேண்டும். சிங்காரவேலர் அவர் இறந்து போவதற்கு 15 நாட்களுக்கு முன் 50,000 புத்தகங்களை கொண்டு போய் நம்முடைய தேவனைய பாவாணர் நூலகத்தில் கொடுத்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதைவிட பெரிய படிப்பாளி. லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி லைப்ரரியில் 2 பேரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒருவர் தான் கார்ல் மார்க்ஸ், தாஸ் கேபிட்டல் எழுதியவர். அதற்கு பக்கத்தில் இன்னொருவர், அவர்தான் டாக்டர் அம்பேத்கர். அதற்கு கீழே எழுதியிருப்பார்கள், இந்த நூலகத்தின் எல்லா புத்தகங்களையும் படித்த 2 பேர் இவர்கள் தான் என்று எழுதியிருப்பார்கள். அப்படிப்பட்ட பேரறிஞன் அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் 1916ஆம் வருஷம், அப்போ அம்பேத்கருக்கு வெறும் 22 வயசு தான். 16வது வருடம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அலெக்சாண்டர் கோல்ட்மின் தலைமையில் நடந்த ஒரு கருத்தரங்கில் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணுறான். அதில் தான் தாஸ் கேபிட்டலை அறிமுகப்படுத்துகிறான். அப்போவே அவன் சொல்கிறான், தாஸ் கேபிட்டல் வில் சேஞ்ச் நேஷன்ஸ். அதில் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறான். தாஸ் கேபிட்டலை கார்ல் மார்க்ஸ் 2 பேருக்கு அர்ப்பணம் செய்திருந்தார். ஒருவர் டார்வின், அவர் நமக்கு தெரியும். இன்னொருவர் வில்ஹம் வுல்ஃப் என்கிற ஒரு அறிஞருக்கு. இந்த வில்ஹம் வுல்ஃப் என்பவர் சார்லஸ் டார்வின், அவருடைய கார்ல் மார்க்ஸினுடைய ஆசிரியர். தன்னை நல்வழிப்படுத்திய ஆசிரியருக்கு தன் புத்தகத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருதிய கார்ல் மார்க்ஸிற்கு இந்த ஆசிரியர் தினத்தில் நாம் இன்னொரு கரவொலியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அந்த மாமனிதர் தாஸ் கேபிட்டலில் 3 விஷயங்கள் பேசினார். இந்த ஒரு புத்தகம் 186 நாடுகளில் புரட்சியை ஏற்படுத்திய புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உலகத்தின் சிந்தனை போக்கையை மாற்றி அமைத்த புத்தகம். கார்ல் மார்க்ஸின் இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய பெருமை அம்பேத்கரை தான் சேரும். இந்த அம்பேத்கர் பற்றி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதில் லண்டன் லைப்ரரியில் உட்கார்ந்து அம்பேத்கர் புக்கு படிக்கிற ஒரு சீன் வரும். ஒரு மேஜை, அது முழுக்க புக்காக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அந்த கேமரா அந்த புக் வழியாக மேலே போய் அவரை காமிக்கும். சின்ன பையன்தான் உட்காந்துட்டு இருப்பார், கோட் போட்டு தான் உட்காந்துருப்பார். அதோட டைம் பீஸை காமிப்பாங்க. 7:30 நைட்டு, 8:30, 9:30, 10:30, 11 ஆகிடும். அப்படி போக போக என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைம் காட்ட காட்ட அந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் அந்த சீன். பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு வாட்ச்மேன், அம்பேத்கர் இடத்துல மட்டும் கடைசியாக லைட் எரியும். பக்கத்தில் அந்த வாட்ச்மேன் உட்காந்துருவான் அந்த சேரில், அப்படியே தூங்கிடுவான். அம்பேத்கர் படித்து முடிச்சுட்டு புக்கை வச்சுட்டு தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்வார். திரும்பி பார்ப்பார், அவன் தூங்கிட்டு இருப்பான். அவனை சத்தம் போடாமல் போய் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இளம் ஒளியில் குளிரில் நடுங்கி கொண்டு உறங்கி கொண்டிருக்கும் அந்த தொழிலாளிக்கு தன் கோட்டை கழட்டி அவன் தோளில் போட்டுவிட்டு அங்கிருந்து நடந்து செல்வார் அம்பேத்கர். அப்படி ஒரு அற்புத காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். வாசிப்பின் அவசியத்தை கண்டிப்பாக நீங்கள் அறிவதற்கு அந்த படத்தை பார்க்க வேண்டும். அடுத்த அற்புதமான புத்தகம் வால்டேர் எழுதிய கேண்டிடே என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பகத்சிங். உங்களுக்கு தெரிந்திருக்கும், பகத்சிங் 1931ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்படுவதற்கு போய் பகத்சிங்கை அழைக்கிறார்கள். பகத்சிங் சொல்லுகின்றார், எனக்கு இன்னும் 10 பக்கம் பாக்கி இருக்கிறது, இந்த புத்தகத்தை படித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு வாசிப்பாளனாக பகத்சிங் இருந்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞரான பகத்சிங் லாலா லஜபதி ராய் நடத்திய ஒரு பத்திரிகையில்
தொடர் ஒன்றை எழுதினார். அந்த தொடரின் தலைப்பு தான் ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகனானேன். இந்த தொடர் முடிந்து கடைசி அத்தியாயம் எழுதப்படும் பொழுது தூக்கிலிடப்படுகிறார். அப்போ இந்த இதழ்களை எல்லாம் நம்முடைய மண்ணின் வேந்தர், ஈரோட்டின் வேந்தர் தந்தை பெரியார் வரவைக்கிறார். வரவழைத்து தோழர் ஜீவாவிடம் கொடுத்து இந்த கட்டுரையெல்லாம் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்று சொல்கிறார். ஜீவா அந்த கட்டுரைகளை மொழிபெயர்க்கிறார். இவற்றை தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழிலே வெளியிடுகிறார். சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தால் இந்தியா முழுக்க தேடுகிறார்கள். பகத்சிங்கின் அந்த ஒரு புத்தகம், ஒரு பிரதி கூட இல்லை, அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ தந்தை பெரியார் அற்புதமான வேலை செய்தார். ஜீவா மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை திரும்ப ஒரு ஆங்கில பேராசிரியரிடம் கொடுத்து தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்தியா முழுவதும் பகத்சிங் புத்தகம் போவதற்கு வழி செய்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். இந்த புத்தகத்தில் தான் வால்டேரின் கேண்டிடே புத்தகத்தை அழகாக பகத்சிங் அறிமுகம் செய்கிறான். கேண்டிடே புத்தகம் ஒரு பேசும் புத்தகம் என்று எழுதுகின்றான் பகத்சிங். ஏன் அது பேசும் புத்தகம்? ஒரு புரட்சி வருகிறது. பிரான்ஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய லூயிஸ் போனாபார்ட் 13வது ப்ரூமர் இந்த புத்தகத்தை தடை செய்கிறான். ஆனால் இந்த புத்தகத்தை தடை செய்ய முடியவில்லை. ஏறத்தாழ 600 பக்கங்கள் கொண்ட வால்டேரின் கேண்டிடே புத்தகம் அனைவரையும் மாற்றிவிடும் புத்தகம். எனவே பாரிஸ் நகரம் மட்டுமல்ல, பிரான்ஸ் நாடு முழுவதும் வீதி வீதியாக நின்று, பாறைகளின் மேல் ஏறி நின்று, பெஞ்சு மேலே ஏறி நின்று, தெரு முனையில் கேண்டிடேட் புத்தகத்தை அப்படியே படபட படபட என்று ஒப்பிப்பார்களாம். அதனால தான் அது பேசும் புத்தகம். அதை உள்வாங்கி இருக்கிறார்கள். நீ அழித்தால் அழித்து கொண்டு போ, எங்கள் நெஞ்சம் முழுவதும் அந்த புத்தகம் இருக்கிறது, நாங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று அந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் நாடு முழுவதும் கேண்டிடேட் புத்தகத்தின் பக்கங்களை சொல்லிக்கொண்டே இருந்து பிரெஞ்சு புரட்சிக்கு வழிவகுத்தார்கள் என்று பகத்சிங் எழுதுகின்றான். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகம்தான் நம்முடைய அற்புதமாக வால்டேர் எழுதிய கேண்டிடேட் புத்தகம். பிறகு நாம் மிக முக்கியமான ஒரு புத்தகத்திற்கு வருகிறோம். இந்த புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்தவர் நம் மண்ணின் வேந்தர், அற்புத அறிஞர் ஜிடி நாயுடு அவர்கள். ஜிடி நாயுடு ஒரு தீவிரமான வாசிப்பாளர். சொன்னால் நம்புவது மிக கடினம். நான் நாயுடுவை பார்த்திருக்கிறேன். நான் அப்போ 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கரூருக்கு பக்கத்தில் காப்பரமத்திங்கிற ஊரில் தான் நான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்போ ஒரு மழை நாளில் திடீர்னு ஒரு ஜீப் நிற்குது. ஜீப்பு மாதிரி ஒரு ஊர்தி. அப்போல்லாம் ஊர்திகளே கிடையாது. அதுலேருந்து உயரமாக ஒருத்தர் இறங்கி வர்றார். எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அவரை கூப்பிட்றார், காதர் மொய்தீன் அவர் பேர். அவரும் தீவிர வாசிப்பாளர். ஏம்பா ஃபேன் இருக்கா? டேபிள் ஃபேன் இருக்குது சார், ஆனால் அது கவர்மெண்ட் கொடுத்ததுங்கிறாரு அவர். அதில் தொடக்கூடாது, குடியா 10 நிமிஷம் அப்படின்ட்டு அதுலேருந்து அந்த மோட்டரை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் எப்போ அவ்வளோ அருமை அறிஞர். அவர் தானே கண்டுபிடித்த அந்த வண்டியில் தானே கண்டுபிடித்த வைப்பர் வேலை செய்யலை. இந்த வைப்பரை எடுத்துட்டு ஃபேன் மோட்டரை போட்டு பார்க்குறாரு. ஆக அருமையாக வேலை செய்தியா? ஓகே மோட்டரை தான் பிரச்சனை, இந்தா உன் மோட்டரை நீயே வச்சுக்க அப்படின்னு திரும்ப ரூமுக்கு வந்து அதை திரும்ப மாற்றுகிறார். எங்கள் தலைமை ஆசிரியர் அதுக்குள்ளே எங்களெல்லாம் கூட்டு மரத்தடியில் உட்கார வச்சிட்டாரு. இவர் தான் ஜிடி நாயுடு அறிஞர், நம்மோடு உரையாற்ற வந்திருக்கிறார்னார். ஐயோ மாட்டி விட்டியான்னார் அவர். மிக அற்புதமான அந்த அறிஞர் எங்கள் கண் முன்னால் நின்றார். அந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்துமாறு எங்கள் பெரியசாமி வாதியார் என்னை கேட்டுக்கொண்டதில் அன்றைக்கு என்னுடைய முதல் உரை வீச்சு தொடங்கியது. அற்புதமான அந்த அறிஞர் வரவேற்புரை நிகழ்த்தி முடித்ததும், நல்லா பேசினப்பா, இப்போ என்ன வாசிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டார். அப்போதான் சுரணை வந்தது. ஓ, மனிதன் என்றால் அவன் வாசிக்க வேண்டும், புத்தகங்களை நேசிக்க வேண்டும். அந்த ஜிடி நாயுடு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்தார். 1971 உலகத்தையே இந்த புத்தகம் மாற்றப் போகிறது என்று எழுதினார். இன்றைக்கு மாற்றிவிட்டது. அதுதான் மாபெரும் அறிஞன், த இன்ஜினியர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் டெஸ்லா எழுதிய மை இன்வென்ஷன்ஸ் அண்ட் அதர் ரைட்டிங்ஸ் என்கிற புத்தகம். இந்த டெஸ்லா எவ்வளவு பரிதாபத்திற்குரிய அறிஞன்.
டெஸ்லா தன்னை இன்ஜினியர் என்று அழைத்துக் கொள்ளவில்லை, ஃபியூச்சரிஸ்ட் என்று அழைத்துக் கொண்டான். இந்த டெஸ்லா வரும் வரையில் இன்ஜினியர்கள் என்ன சொல்லிக் கொள்வார்கள் என்றால், இன்ஜினியர்ஸ் பில்ட் த வேர்ல்ட் என்று சொல்லிக் கொள்வார்கள். டெஸ்லா அதை மாற்றினான், இன்ஜினியர்ஸ் பில்ட் த ஃபியூச்சர் வேர்ல்ட் என்று எழுதினான். டெஸ்லா எல்லாவற்றையும் இழந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை தேடி செல்லும் அளவிற்கு வறுமையில் தள்ளப்பட்டான். ஆனால் பயங்கரமான மூளை. ஜிடி நாயுடுவை போலவே டெஸ்லா அதிகம் படித்தவன் அல்ல. ஒரு பெரிய கியூ நிற்குது சார், அதில் போய் நிற்கிறான் டெஸ்லா. என்னன்னு கேட்குறான். அப்புறம் தான், இல்லை சார் இது ஒயர் நடுறதுக்கு அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒயர் நடுறதுக்கு குழி வெட்டுற வேலை இதை எடிசன் ஒருத்தர் தான் நடத்திட்டு இருக்காருன்றான். அந்த வரிசையில் நின்று போய் ஒரு இடத்துல ஒயரே நடாமலேயே கரண்ட் அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அவனை தேடி எடிசனே வருகிறார். எடிசன் லேப்ஸில் வேலைக்கு சேர்றான். நாம் எடிசனை பற்றி உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் எடிசன் எப்படிப்பட்டவர் என்பதை, டெஸ்லாவை அவர் நடத்திய விதத்தை பார்த்து உலகம் சிரித்தது. 32 டெஸ்லாவின் கண்டுபிடிப்புகளை எடிசன் தன் பெயரில் உரிமமாக்கி கொண்டார். இதெல்லாம் வரலாறு. அப்படிப்பட்ட டெஸ்லா, எடிசன் இருவருக்கும் இடையே நடந்த யுத்தம் தான் தி கரண்ட் வார் என்று அழைக்கப்படுகிறது. டெஸ்லா சொன்னான், மின்சாரத்தை கடத்த ஒயர் தேவையில்லை என்று சொன்னான். இந்த உலகம் முழுவதும் மின்சாரம் இருக்கிறது, மின்சாரத்தை விற்காதீர்கள் என்று சொன்னான். யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி புவி முழுவதும் மின்சாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான். ஆனால் எடிசன் வாதிகள் கார்ப்பரேட் வாதிகளாக இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் எதையும் விற்க வேண்டும், அதை பணமாக்க வேண்டும், அதை சந்தை பொருளாக ஆக்க வேண்டும், அதற்கு பங்கு சந்தைகளை உருவாக்க வேண்டும். இப்படி போனது. ஆனால் இந்த யுத்தத்தில் நமக்கெல்லாம் தெரியும், டெஸ்லா தோல்வியுற்றான். அதன் பிறகு தோல்வியுற்ற பிறகு நியூயார்க்கிலே சென்று வாழ்ந்தான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் டெஸ்லாவின் 9 அற்புத கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை மாற்றின. ஒன்று வைஃபை, இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒயரே தேவையில்லை, ஒயர்லெஸ். ரெண்டாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ரிமோட். மூணாவது ஐடியினுடைய பேசிஸாக இருக்கணும் அந்த கண்டென்சர் என்கிற அந்த வார்த்தை. இவற்றையெல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தான். மிக சரியாக நாம் கலாமுக்குள் நுழையும் பொழுது கலாமின் ஒரு நண்பர் வந்துவிட்டார். அவருக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்பை தெரிவிப்போம். இரண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டிலிருந்து கலாம் பிரியும் 2016 வரை மிக அற்புதமான ஒரு உறவை என்னோடு வைத்திருந்தார் கலாம். இந்த நாட்டில் 2 புத்தகங்கள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதிய சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்று அவர் எழுதினார். இரண்டாவது மிக முக்கிய புத்தகம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள், த விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஆனால் நம் நாட்டினுடைய எல்லா நூலகங்களிலும் இந்த புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டின் அனைத்து நூலகங்களிலும் இந்த புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர்கள் படிக்காத 2 புத்தகம் இருக்க முடியும் என்றால் அது சத்திய சோதனையும் அக்னி சிறகுகள் புத்தகமும் தான். பல இடங்களில் பாலித்தீன் கவர் கூட பிரிக்காமல் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வைத்திருக்கிறார்கள். புத்தகங்கள் வைத்திருப்பதற்கல்ல, புத்தகங்கள் வாசிக்கப்படுவதற்கு. இந்த அரங்கத்திற்குள் நுழையும் பொழுதே வெளிவந்திருக்கும் புத்தகங்களில் தலை சிறந்த ஒன்றை கொடுங்கள் என்று கேட்டு பெற்று வந்திருக்கின்ற நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினரை நான் மனதாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். புத்தகங்களோடு இருக்கும் ஒரு மனிதன் புத்தாக்க மனிதனாக இருக்கிறான். இவர் சொன்ன அந்த 100 புத்தகங்கள் படியுங்கள் என்பதையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்படி புத்தகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு அரங்கத்தில் இப்படி அவர் உட்கார்ந்திருந்தார். அதன் பிறகு ஒரு குறுக்கீடு என்று சொன்னார். கலாம் மாதிரி ஒருவரை உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் அப்படி பேசி முடித்து விட முடியாது. கலாம் மாதிரி, பக்தவச்சலம் மாதிரி மனிதர்களிடம் அதுதான் பிரச்சனை.
ஒவ்வொருவரையும் கவனிக்காமல் அவர்களால் பேச முடியாது. சார் நீங்கள் கை கட்டிருக்கீங்க, நீ என்னப்பா சிரிக்கிற, யார் பாதி விசில், இப்படி போயிட்டே இருக்கும். இந்த கான்சன்ட்ரேஷன். கலாம் சொன்னார், ஏன் இப்படி எல்லா புத்தகங்களையும் அயல் நாடுகளில் இருந்து கொண்டு வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் கலாமிடம் சொன்னேன், அக்னி சிறகுகளை அவிழ்த்து விட்டு விடவா என்று கேட்டேன். அவிழ்த்து விடு, நான் அனுபவித்து விட்டேன் என்றார். பொதுவாக அக்னி சிறகுகளில் ஒரு இடத்தில் அவர் எழுதியிருக்கிறார், இந்த விஷயத்தை மட்டும் அதிகம் வெளியில் பேசாதீர்கள் என்று எழுதியிருப்பார். அந்த விஷயம் வேறு எதுவும் அல்ல. அதற்குத்தான் இப்போது வருகிறேன். உலகத்தின் போக்கை மாற்றிய புத்தகங்கள் இந்தியாவில் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். கடைசியாக கிடைத்திருக்கும் இந்த 5 நிமிடத்தில் கலாமோடான அந்த அனுபவத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஆசிரியர் தினத்தில் அது நிறைவானதாக இருக்கும். இந்த சிந்தனை அரங்கத்திற்கு அது மேலும் மெருகு சேர்க்கும். உங்களுக்கு தெரியும், கலாம் was transformed by something. 1979 இருந்த கலாம் வேறு. அவர் SLV ராக்கெட் செய்து அப்போது பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தார். இந்த SLV ராக்கெட்டில் பாலி புடாடின் அக்ரோலின் என்கிற ஒரு திட எரிபொருளை அவர் பயன்படுத்தினார். சாலிட் ப்ரொப்பலண்ட் என்று அதற்கு பெயர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி 1979 முழுக்க இந்தியாவிலேயே செய்யப்பட்ட இந்த ராக்கெட்டை அவர் மேலே அனுப்ப வேண்டும். கலாமின் வெறி ஒன்றே ஒன்றுதான், வெளிநாட்டிலிருந்து எதையும் வாங்காதீர்கள், நம்மிடம் எல்லாம் உள்ளது, நம்மிடம் எல்லாம் உள்ளது, நம்மிடம் எல்லாம் உள்ளது என்பது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உள்நாட்டிலேயே அவர் தயாரித்த அந்த ராக்கெட் அன்று கடலில் போய் விழுந்தது. அட்டர் ஃபெயில்யூர் தட் ஷாக்டு கலாம். அந்த இடத்தில் கலாம் எழுதுவார், அது ஃபெயில்யூர் ஆகிவிட்டது, என்னை பத்திரிகையாளர்களை கூட சந்திப்பதற்கு சதீஷ் தவான் அனுமதிக்கவில்லை, தோல்வியை தன் தோளில் சுமந்து கொண்டார் தவான் என்று எழுதுவார். இது பிரபலமாக அறியப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு பிறகு கலாம் என்ன செய்தார்? கலாம் காணாமல் போனார். எழுதுவார் அக்னி சிறைகளில், நான் ஒரு 2 மாதங்களுக்கு காணாமல் போவது என்று முடிவு செய்தேன். தேடலில் ஈடுபடுகிறார் கலாம். கலாம் படிக்க தொடங்குகிறார். இந்த ராக்கெட் டெக்னாலஜி எங்கேருந்து ஆரம்பிச்சது? செகண்ட் வேர்ல்டு வாரில் சார் எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் தெரிய வேண்டிய மிக அடிப்படை இது. செகண்ட் வேர்ல்டு வாரில் V2ன்னு ஒரு வகை ராக்கெட்டை தான் ஹிட்லர் அனுப்புகிறான். V2 விவின்னா என்ன தெரியுங்களா? வெஞ்சன்ஸ் வெப்பன். அதை தான் அனுப்புகிறான். அவனுக்கு அது எங்கேருந்து கிடச்சிது? அமெரிக்காவினுடைய வெர்னர் வேன் பிரான் இவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்காங்க. வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே வேன் பிரானையும் ராக்கெட் டெக்னீஷியன்ஸை பூரா அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் USSR ராக்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுறான். 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி தான் அதுலேருந்து ராக்கெட் விடுறானுங்க. ஆனால் ஹிட்லருக்கு அது எங்கேருந்து கிடைத்தது என்று கலாம் ஆய்வு செய்கிறார். அதுதான் அக்னி சிறைகள் புக்கில் இருக்கிற முக்கிய பகுதி. ஹிட்லருக்கு அது கொடார்டிடமிருந்து கிடைக்கிறது. கொடார்டுங்கிறவன் ஒரு அமெரிக்காக்காரன். கொடார்டுக்கு அது எங்கிருந்து கிடைத்தது? கொடார்டு ட்ரைடு காங்கிரீவ் ராக்கெட்ஸ். காங்கிரீவ் என்பவன் யார்? அவன் இங்கிலாந்தை சேர்ந்தவன். வில்லியன் காங்கிரீவ் என்பவன் நெப்போலியன் யுத்தங்களின் போது பயன்படுத்திய அந்த ராக்கெட்டை தான் கொடார்டு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறான். காங்கிரீவுக்கு எங்கேருந்து கிடைத்தது? அங்குதான் கலாமுக்கு ஒரு பதில் கிடைத்தது. காங்கிரீவ் இந்த ராக்கெட்டுகள் இந்தியாவில் இருந்து கிடைத்தன. இந்த ராக்கெட்டுகளை திப்பு சுல்தான் ஆங்கிலோ மைசூர் வார் என்று அழைக்கப்படுகின்ற யுத்தத்தில் மைசூரியன் ராக்கெட்ஸ் என்கிற பெயரில் திப்பு சுல்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இதை கொண்டு போய் காங்கிரீவ் ட்ரை பண்ணுறான். காங்கிரீவ்கிட்டேருந்து கொடார்டு ட்ரை பண்ணுறான். கொடார்டுகிட்டேருந்து வாங்கின்னு போய் தான் ஜெர்மனி அதை செய்கிறான். அப்போ ஆரம்பம் எங்கே இருக்கிறது? இங்கு தான் இருக்கிறது. கலாம் தேடி தேடி அலைகிறார். கடைசியில் மைசூர் பேலஸில் அவருக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புத்தகத்தின் தலைப்பு ஃபத்துல் முஜாஹிதீன். இந்த புத்தகத்தை அக்னி சிறைகள் புத்தகத்தில் அவர் 183வது பக்கத்தில் அறிமுகம் செய்திருக்கிறார். நான் அந்த பக்கத்தை கூட மறக்க மாட்டேன். மிக சிறப்பான அறிமுகம். மைசூர் பேலஸில் அந்த புத்தகம் கிடைக்கிறது. 1979 ராக்கெட் ஃபெயிலியர் ஆன 3வது மாதம் கிடைக்கிறது. அதை எழுதியவர்கள் யார்? மிர் ஜெயனுல் சுஸ்தானி என்கிற ஒரு அறிஞரும் கிருஷ்ணா ராவ் என்கிற
2 பேர் திப்பு சுல்தானினுடைய இராணுவத்திலே பணிபுரிந்த அவருடைய மேஜர்ஸ். இவங்க தான் அந்த புக்கை உருவாக்குறாங்க. அந்த புக்கில் என்ன இருக்குது, ஒரு ராக்கெட்டை எப்படி செய்வது என்பதற்கான அடித்தளங்கள் அதில் குறிப்பிட்டு அதைத்தான் இராணுவத்துக்கு வழங்குறாங்க. அதை கையில் எடுக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் வாசிக்கும் பொழுதே ஜப்பான் தானே தயாரித்த ராக்கெட்டை அனுப்புகிறது, அது தோல்வியில் முடிகிறது. பிரான்ஸ் அனுப்புகிறது, தோல்வியில் முடிகிறது. கலாம் திரும்ப சென்று 1980 ஜூலை மாதம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். சதீஷ் தவான் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த புத்தகத்தில் இருந்து எடுத்த ஒரு பெரிய புதையலை கலாம் ஸ்ரீஹரிகோட்டா எடுத்து வருகிறார். அந்த புதையல் தான் தான் என்ன செய்ய வேண்டும், எங்கு தவறு செய்தோம். அந்த சாலிட் ப்ரொப்பலண்ட்டில் பாலிப்ரூட்டாடின் அக்ரோலின் நாங்கள் சேர்த்தோம். இப்போது நான் நைட்ரேட்டை இணைத்தேன். நைட்ரேட்டை இணைத்தது வேறு யாரும் அல்ல, திப்பு சுல்தானின் 2 தளபதிகள் தான். இப்போது எங்கள் ராக்கெட் விண்ணில் பறந்து வெற்றி வாகை சூடியது என்று எழுதுகிறார் அப்துல் கலாம். அன்றிலிருந்து இன்று வரையில் இந்தியாவின் ராக்கெட்டுகள் எதுவுமே தோல்வியடைந்ததில்லை. அன்பு தோழர்களே, புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல. இந்த புத்தக வாசிப்பு நம்மை என்ன செய்யும்? 2006ஆம் ஆண்டு கலாம் அகில இந்திய சயின்ஸ் காங்கிரஸில் கலந்து கொள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருகிறார். அப்போது எங்களையும் அழைத்திருந்தார்கள். சயின்ஸ் ரைட்டர்ஸ் என்ற ஒரு தனி ஃபோரம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முன்னின்று அதை நடத்தியது. அப்போது கலாம் திடீரென்று என்னை அழைத்தார். மௌலியா தர்காங்கிறது எங்கே இருக்குது என்று கேட்டார். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற எல்லா தர்காவுக்குமே மௌலியா தர்கான் தான் பேர். மௌலியாங்கிறவங்க அராபிய மொழி சொல்லிக் கொடுப்பவர்கள், குரான் வாசிக்க சொல்லிக் கொடுப்பவர்கள். எங்கள் ஊர் எல்லா மசூதிலையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே மௌலியா தர்கா தான் சொன்னேன். கூப்பிட்டார். இல்லையா, தர்கா ரொம்ப பழசு, அதுக்கு எதிரில் 1620s கட்டின ஒரு சர்ச் இருக்கும், அந்த தர்கா வேணும், தேடிட்டு சொல்லு எங்கன்னு. 1.5 மணி நேரம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு, பாண்டி வில்லியனூர் ரோட்டில் அது இருக்குது. சார் நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், 1.5 மணி நேரம் ஆகும் சார் இங்கேருந்து போகிறதுக்குன்றேன். நான் போகணுன்னா 40 நிமிஷத்தில் போயிடலான்னாரு. ஜனாதிபதி இல்லை, அப்பா வண்டி எடுங்கன்றாரு. அந்த நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே படி ஏறி வெளில போனால் ஷேர் ஆட்டோ வரும் போயிடலான்னு ஜனாதிபதி போக முடியாது. அவருடைய மெய்க்காவலர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறார்கள். இல்லை சார் உங்கள் ஷெடியூலில் அது இல்லைங்கிறான். கலாம் ஒப்புக்கொள்ளவில்லை. கலாம்கிட்ட ஒரு நல்ல அற்புதமான பழக்கம் என்ன தெரியுங்களா, மெய்க்காவலர் மட்டும் இல்லை, தன் டிரைவரோடையும் உட்காந்து டீ சாப்பிடுவார். அனைவரோடும் அளவலாவுகின்ற மனிதாபிமானம். அப்போ பேசிகிட்டே சொல்கிறாரு ஒய் நாட் அப்படின்னு. டீ குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேராக போய் அவர் காரில் ஏறிட்டார். அவர் வராருன்னு சொல்லி அதுக்குள்ளே அவங்க பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், வெள்ளை கலரில் மாவு போடணும், எவ்வளோ வேலை இருக்கு. எல்லாம் கூட அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த தர்கா தான் எதிரில் பார்க்குறாரு, சர்ச்சு இதே தான்ங்கிறார். அப்போது தான் தன் பாக்கெட்டிலிருந்து எடுக்கிறார். தன் கோட் பாக்கெட்டில் கலாம் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார். சிவாஜி கோன் ஹோட்டா என்கிற ஒரு புத்தகம், ஊ இஸ் சிவாஜி என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு. பன்சாரே எழுதிய புத்தகம். அதில் எடுத்து இந்த இடத்தில் தான் சிவாஜி வந்து நின்றான் என்று சொன்னார். வீர சிவாஜி இங்கே வந்திருக்கிறான். மௌலியா மாஸ்க்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. எதிர் சர்ச்சில் இருந்து அந்த போர்ச்சுகீசிய பாதிரியாரும் கூட உட்காந்துருக்காரு. 2 பேரும் டீ சாப்பிட்றாங்க. சிவாஜி வந்து நிற்கிறான். இறங்கியவன் வாளை உருவுகிறான். நீங்கள் இருவரும் மாற்று மதத்தினவர்கள் தானே, நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறீர்கள், எப்படி இப்படி தேநீர் அருந்துகிறீர்கள் என்று சிவாஜி கேட்கிறான். அப்போது மௌலியா சொன்னாராம், கலாம் நடிச்சு காட்டுறார் சார். கலாம் ஜனாதிபதி நடிச்சு காமிக்கிறார். கலாம் சொன்னார், மௌலியா சொன்னா, மகனே நீ வானவில்லை பார்த்திருக்கிறாயா? 7 நிறங்கள் இருக்கும். ஆனால் இந்த வானவில் சூரிய ஒளிதான். சூரிய ஒளி மழை நீரில் படும் பொழுது 7 நிறங்களாய் பிரிவது போல் ஒவ்வொரு மதமும் வேறு வேறு நிறங்களாக உள்ளது மகனே. ஆனால் கடவுள் என்பவர் வெள்ளை ஒளி போல் தூய்மையானவர் என்று மௌலியா சொன்னாராம். இதை சொன்னவுடன் சிவாஜி மண்டியிட்டான். இத்தனை நாட்கள் எனக்கு அது தெரியாமல் போய்விட்டதே என்று சொன்னானாம். இது இந்த புத்தகத்தில் உள்ளது.
இதை அற்புதமாக பன்சாரி எழுதியிருக்கிறார். அது இங்கு தான் நடந்திருக்கிறது. இதோ இருக்கிறது அந்த மௌலியா தர்கா, இதோ இருக்கிறது சர்ச் என்று குழந்தையைப் போல கொண்டாடினானே அந்த மாமனிதன் கலாம். அவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? புத்தக வாசிப்பு தான் இந்தியாவை ஒன்றுபடுத்த முடியும், நம்மை அறிஞர்களாக வைத்திருக்க முடியும், நம்மை அற்புத பொறியாளர்களாக உருவாக்க முடியும். ஸோ கம் டு ரீடிங், read books, become great. Thank you.